ஜெபம் செய்வோம். நம்ம எவரும் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய சுமத்தினா வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்க போகிற இந்த தெய்வ செய்தி யூடியூப்லேயே கேட்க போகிற தெய்வ செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும்ப்பா. எந்த தடைகளும் வராதபடிக்கு, எந்த விதமான விசுவாசமும் அவநம்பிக்கையும் யாருக்கு வராதபடிக்கு வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடந்த அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபைத்தாரும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் நீ பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் என்று சொன்னால் உன்னுடைய பூமி, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா இடங்களும் அதனுடைய பலனை செழிப்பை கொடுக்கும். இந்த இடத்துல உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும் போது இவங்களுக்கென்று ஒரு தேசம் என்றல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவங்க வாழ்கிற அந்த பூமி, அந்த சுற்று வட்டாரம், அந்த பகுதி, அந்த வீடு செழிப்பாக இருக்கும் என்று தான். ஆக தேவன் பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். செழிப்புள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்து கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எசாயா 62:1 பார்ப்பீர்களே, ஆனால் சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும் என் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் மக்கள் ஜனங்கள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தேவன் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு பேரினால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாயினால் சொல்லப்படுகிற நாமத்தினால் நாம் அழைக்கப்படுகிறோம். சவுலாக இருக்கும் பொழுது சவுல் எல்லாவற்றிலும் தன்னுடைய இச்சையாக தன்னுடைய காரியங்களை உலக பிரகாரமாக யூதர்களை கொடுமைப்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதே விஷயத்தில் தேவன் சவுலை பவுலாக மாற்றும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்ய ஆரம்பித்தார். தேவன் பவுலுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதித்தார். அவன் என்னென்ன செய்தானோ அது அவ்வளவுத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது நம்மை புது ஒரு நாமத்தை சொல்லி நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். நம்ம யாக்கோபுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு இந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாக, தன் சகோதரர்களுக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக அந்த ஏமாற்றி அந்த வஞ்சகமான தன்மையெல்லாம் செய்தான். அதே யாக்கோபு அவனுடைய காலங்கள் வரும் பொழுது அவன் சகோதரனுக்கு பயந்து தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தாலொழியே நான் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன ஆண்டவர் கேட்குறாரு, நான் இப்போ பொழுது விடுகிறது, நான் கடந்து போகணும், நீ என்னை விடு என்று சொல்லும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உண்மை விடப்போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அதே போல் கர்த்தர் கேட்குறார், இனி உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய்
என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். நீ இனிமேல் யாக்கோபு எத்தன் என்ற பெயர் இல்லாமல் இஸ்ரவேல் திரளான ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாக நீ இருப்பாய் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய முதல் பெயர் அவனுடைய ஆபிரகாம் என்று இருந்தது. அந்த ஆபிரகாம் என்ற பெயர் இருந்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்ற அந்த காரியங்கள் நடக்கவே இல்லை. அவனும் அந்த இடத்துல மாம்சீகத்தில் தன் மனைவி பேச்சை கேட்டு உலக பிரகாரமாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தார். அவனை கேட்டார், நீ உன் பேர் என்னப்பா? ஆபிரகாம். நீ இனிமேல் ஆபிரகாம் என்றல்ல, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லிட்டு, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பானது திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாவாய். உனக்கு நான் ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய நீ திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் தேவன் நம்மையும் ஒரு புது நாமத்தால் தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். அது கர்த்தருக்கே உரியது. இன்றைக்கு மனுஷர்கள் பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் பொழுது நியூமராலஜி, அந்த பிறந்த நேரம் அல்லது பிறந்த நாளை வச்சு நட்சத்திரத்தை வச்செல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைகள் அந்த வளர்ந்து வந்தாலும் அவங்க ஏதாவது வியாதிப்படாமல் இருக்கிறாங்களா, அவங்க ஏதாவது பிரச்சனையில் உள்படாமல் இருக்கிறாங்களா, எல்லாமே நடக்குது. ஆனால் அதே நிமிஷம் தேவன்கிட்ட சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பேரை கொடுங்கப்பா, நல்ல பேர் வைக்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தர் பேர் தருவார். ஆக நாம் நியூமராலஜி அவங்களுடைய பெயர்களை வைத்து செய்யாதபடிக்கு, உலக சடங்காச்சாரங்கள் இப்படி செய்யாதபடிக்கு நாம் கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நம்முடைய பிள்ளைகள் அழைக்கப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவது காரியம், நல்ல மனுஷனுடைய நடைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். யார் நல்ல மனுஷனாக இருக்கிறானோ அவனுடைய நடைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆக சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனம், சங்கீதம் 37, 23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறது. அவன் என்ன காரியத்துக்காக போகிறானோ அந்த காரியம் செய்து முடித்து தான் அவன் திரும்புவான். அந்த காரியங்கள்லாம் நடந்தேறி தான் அவன் வருவான். அதனால தான் அவன் நடைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அது போகிற காரியம் வாய்க்கும். அது வெறுமனே இருப்பது கிடையாது, அது வெறுமனே கடந்து போவது கிடையாது. அவன் வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஏன் தேவன் உறுதிப்படுத்துகிறார்னா, அவன் போகிற வழியின் வழியே அவர் பிரியமாக இருக்கிறார். பூர்வ பாதை எது என்று கேட்டு சொல்லி அவன் நடக்கிறான். தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலே, அவன் வழியிலே அவன் நடக்கிறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்முடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறபடினாலே அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவர் தமது வலது கரத்தினால் தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் விழுந்து போயிருக்கீங்களா? நீங்கள் தள்ளுண்டு போவதே கிடையாது. கர்த்தர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை தாங்குவார். அன்றைக்கு அந்த சங்கீதக்காரனை அவனுடைய வாழ்க்கையில் தாங்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தாங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை விழுந்தாலும் தள்ளுண்டு போனவராக இருக்க, விழுந்துட்டோன்ட்டு ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, விழுந்துட்டேன், பணப்பிரச்சனையில் விழுந்துட்டேன், இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் கிடையாதுங்க. கர்த்தர் உங்களை விழுந்து போக விடுவதே கிடையாது, தள்ளுண்டு போவதே கிடையாது. கர்த்தர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி இத்தனை மாதம், இத்தனை நாள், இத்தனை வருஷம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாங்குகிற ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் தாங்குகிறவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 31 வசனம் பாருங்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. அதே 37 அதிகாரம் 31 வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம்
அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. யாரை குறித்து சொல்லுது? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது கிடையாது. அவன் நடையில் எதுலேயுமே அவன் பிசகுவது கிடையாது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் தேவன் அருளிய வேதம் அவர் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்றுமே பிசகுவதே கிடையாது, மாறிப்போவதே கிடையாது. ஏன்னா அவன் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் எல்லாவற்றும் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபகு 3:6. அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தவழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாக இருந்தது. நம்மை உண்டாக்கின நம்முடைய நடைகளை எல்லாம் வாய்க்க பண்ண செய்கிற கர்த்தருடைய நடைகள் அந்த இடத்துல நித்திய நடைகளாக இருந்தது. ஆக அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் பூமியை அளக்கிறார், நாம் வாழ்கிற அந்த பூமியை அளக்கிறார். அதை பார்த்து நம்ம மற்றவங்க எல்லாருக்கும் புறஜாதிக புற மனுஷர்கள் முன்னாடி நம்மளை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். பூர்வ பர்வதங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த பர்வதமாக இருந்தாலும் அதை தேவன் சிதறடிக்கிறவராக இருக்கிறார். என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மலைகளெல்லாம் தடைகளாக இருந்த எல்லா மலைகளையும் தாழ்ந்து போக பண்ணுகிறார். அவர் நடை நம்முடைய வாழ்க்கையில் நித்திய நடையாக இருக்கிறது. அவருடைய நடைகள் நித்திய நடையாக நம்மற்றில் இருக்கிறது. கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணுங்க. இவரே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். ஒரு மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதில்ல. ஒரு காரியத்துக்காக போகிறான், அந்த போகிற காரியம் அது அவனால் தான் நடக்குதுன்றது கிடையாது. அதே மாதிரி தான் வழியை காத்து அந்த நடக்கிறதுனால அது அவன் தான் நடக்கிறான்றது கிடையாது. அதை கர்த்தர் நடத்துகிறார். அவன் நடைகளை கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். ஆண்டவரே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் என்னை தண்டியும். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகிற காரியங்கள் வாய்க்கப்படணுமா? நம்முடைய நடைகள் நம்முடைய வழியில் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வழி என்னாலே ஆகிறதில்ல, என்னுடைய நடைகளை நான் நடக்கலை, நீர் தான் என்னை நடக்க வைக்கிறேன். நித்திய நடைகளை நடக்கிற கர்த்தாவே, நீர் என் நடைகளையும் ஆகும்படி வாய்க்க செய்கிறீர். என்ன காரியத்தை ஆகணுமோ அந்த காரியம் ஆகும்படி செய்கிறீர். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 20:24. நீதிமொழிகள் புஸ்தகம் 20:24. கர்த்தராலே அவனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். அதனால் நம்ம நடந்து சொல்லிட்டு வந்தேன். நம்முடைய நடைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மனுஷனாலே மனுஷனுடைய நடைகள், கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கிறோம், இன்றைக்கி இதை பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அது நம்மளால் தான் நடக்க போகுது, அது நம்மளால் தான் வாய்க்க போகுது, அது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய நடைகள் உம்மாலே வாய்க்க வேண்டும்ப்பா. இந்த காரியத்துக்காக இப்போ நான் கடந்து போகிறேன், இந்த காரியத்துக்காக இப்போ நான் மெனக்கெட்டு போகிறேன், இந்த காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிரசங்கி 5:1-2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போறியா, ஓ நடையை நீ காத்துக்க. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர் பலியிடுவது போல் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது சரியில்லை. கர்த்தருக்கு செவி கொடுக்க சேர்வது தான் நலம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ இன்றைக்கி நான் அதுக்கு நான் செவி கொடுக்கணும்.
நான் பலி கொடுக்கறது முக்கியம் இல்லை, எனக்கு செவி கொடுக்கறது தான் முக்கியம். கர்த்தருக்கு அதுதான் முக்கியம். ஆக நானும் அது உறுதியாக இருப்பேன். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, அந்த தீமையெல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்க. நீ கொடுக்குற பலிகள் காணிக்கைகள் இது பெருசல்ல, நீ அங்கே சொல்லப்படுகிற பிரசங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பதே நலம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சபைக்கு வந்து கர்த்தருடைய சபையில் உட்காந்து துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும், ஆண்டவர்கிட்ட துணிகரமாக துணிஞ்சு, ஏன் ஆண்டவர் எனக்கு நடக்கலை, இது ஏன் எனக்கு கிடைக்கல அன்று அந்த இடத்துல அப்படி பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால யோசித்து சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, யோசித்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல வார்த்தைகள் தெளிவாக வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவர் இவ்வளோ தாமதமாகுது, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நான் காத்திருக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளே அப்படியே அத்தனை காலத்துக்கு உங்களை தள்ளி கொண்டு போகுது, அப்படியே உங்களை கொண்டு போகிறதா இருக்கிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும். மனம் பதறி எந்த வார்த்தையும் சொல்லாத இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தேவ சமூகத்தில் துணிகரமாக பேச வேண்டாம், மனம் பதறி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:15. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடைகளின் மேல் கவனமாக இருக்கிறான். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். ஒருத்தன் பேதையா ஒரு சுதாரிப்பு இல்லாமல் இருந்தானா அவன் என்ன சொன்னாலும் அவன் நம்புவான். ஆனால் விவேகியோ தான் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். நான் இப்போ எங்கே போகிறேன், யார்கிட்ட போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், யார்கிட்ட என்ன பேசணும் என்று சொல்லி அங்கே அந்த காரியத்தில் அவன் அங்கே கவனமாக இருக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையில் உன்னை நடத்தினேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். கர்த்தர் சொல்கிறார், ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகள் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ கர்த்தர் காட்டுற அந்த வழியில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் வருவதே கிடையாது. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டார். நீ ஓடினா கூட நீ இடற மாட்டார். ஒருவேளை நீ இடறினாலும் கர்த்தர் உன்னை தாங்குகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அதில் ஓடினாலும் இடற மாட்டாய். அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பாருங்கள். நான் நீதிமொழிகள் 4, 26, 27. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் நடைகளை சீர்தூக்கிப்பார். நீ போறிய சரியாக தான் போனியா, சரியாக பேச வேண்டியதை பேசுனியா, நிதானித்து பேசுனியா, இல்லை படபடன்னு அது கொட்டி தீர்த்தியா. ஆக இதெல்லாம் சீர்தூக்கிப்பார். நீ போன காரியம் எப்படி வாய்ச்சிச்சா வாய்க்கலையா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனியா, என்ன அடிப்படையில் நீ போன, கர்த்தர் நடத்தினான்னு நீ போனியா என்று உன் நடைகளை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலைப்பெறப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீங்குக்கு விளக்குவாயாக. நீ வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயாத, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடைகளை தேவன் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆக நம்முடைய நடைகளை கர்த்தர், நம்முடைய நடைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 68:23 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 68:23 என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள்.
என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். அவருடைய நடை நித்திய நடையாக இருக்கிறதுன்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்குறோம், தேவனுடைய நடைகளை எல்லாரும் கர்த்தருடைய நடைகளை எல்லாம் பார்க்குறாங்க. என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். அவருடைய நடை நித்திய நடையாக இருக்கிறது. அவருடைய நடைகளை எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் நடந்து வருகிற நடை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருடைய நடைகள் நித்திய நடைகள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 14:15. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. என்னை கூப்பிடாண்டவரே, அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். கையின் கிரியைகளின் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறேன், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாக இருக்கிறேன். சொல்லலாம், என்னுடைய நடைகளை எண்ணுகிறேன். எத்தனை தடவை நான் ஒழுங்காக நடந்தேன், சரியாக நடந்தேன்றதை என்றீங்க. எத்தனை தடவை நான் பாவத்தில் விழுந்தேன்றதை, நடந்து போய் பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டேன்றதையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. யோபுவுடைய அனுபவங்கள் அவர் சொல்கிறா பாருங்கள். அவர் பாவம்ல செயல், அவர் சன்மார்க்கர், உத்தமன நீதிமானமாக இருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நண்பர்கள் மத்தியில் அவர் பேசும்போது சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுதும் என் நடைகளை எண்ணுகிறேன், என் பாவத்தின் மேலளவோ கவனமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய பாவத்தை தான் பார்க்குறார். நம்முடைய நடைகள் நல்லபடியாக இருந்துட்டால் ஒருபோதும் தேவன் ஒன்று செய்வதில்லை. நம்முடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 119:5. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். சங்கீதக்காரங்க சொல்கிறான், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். என் நடைகள் உங்களுடைய பிரமாணத்தில் கை கொள்ளும்படி ஸ்திரப்பட்டால் நல்லது. நான் அதுக்காக தான் நான் இருக்கிறேன். ஆக நம்முடைய கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டுருக்கா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டிருக்கா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் அதன் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். சங்கீதம் 17:4-5 பார்க்குறோம். சங்கீதத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உன்னுடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்து கொள்ளுகிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய வழியில் என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. என் நடைகள் வலுவாதபடிக்கு நான் போகிற காரியம் எதுவும், நான் எந்தெந்த காரியமாக போகிறனோ, எந்தெந்த காரியமாக என்ன செய்கிறனோ அந்த காரியங்களெல்லாம் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, என் நடைய உம்முடைய வழி எது, உம்முடைய பாதை எதுவோ அந்த வழியை எனக்கு காட்டுங்க. அதில் நான் நடந்து ஸ்திரப்போகிறதுக்கு என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறோம். சங்கீதத்தின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம். சங்கீதம் 66:8. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே காக்கிறார். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை ஸ்தோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி கடந்து போவனினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர். ஏன்? அவர் நம்முடைய கால்நடைகளை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை அவர் உயிரோடு வைக்கிறார். ஆக மனுஷரை தங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணியிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லா மனுஷரும் எங்கள் தலை மேலே ஏறி போனாங்க. நாங்கள் எல்லா வெள்ளியை புடமிடுவது போல் என்னை புடமிட்டு இன்னொரு பக்கம் பார்க்க போனால் எங்களை வருத்தமான ஒரு பாதையில் எங்களை நடத்தினீர். நாங்கள் எல்லாவற்றில் இருந்தோம். ஆனாலும் கூட வசனம் சொல்லு, தீயையும் தண்ணீரையும் எங்களை கடந்து வராச்சு. தீவி என்பது மனுஷருடைய வார்த்தைகளை குறிக்கிறது, வாயின் வார்த்தைகளை. தண்ணீரை, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு மிக செழிப்பான இடத்துல கொண்டாந்து அவர் விட்டவராக இருக்கிறார்.
தீயையும் நன்னீரையும் கடந்து வந்தாலும் தேவன் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 147 10-11 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 147 10-11. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். குதிரையின் பலத்தில் அவர் விருப்பம் கிடையாது. அதே போல் வீரனுடைய கால்களை அவர் பிரியப்படார். அவனுடைய கால்களை பார்த்து பிரியப்பட மாட்டார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் தான் அவர் பிரியமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நாம் நிர்மலமாகாதிருப்பது சுத்த கிருபையே, நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் கேட்போம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறாருங்க. அவருடைய கிருபை நமக்கு என்றென்றைக்கும் பாதுகாத்து நடத்துகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். சங்கீதம் 33:17. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க வேண்டும். தமக்கு பயந்து தமக்கு கிருபையில் காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். மரணத்துக்கே அவருடைய கிருபை விலக்கி விடுவித்து காத்துக்கொள்ளுது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலிருந்து நம்ம விலக்கி தப்ப வைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம பிரியமாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆக உயிரோட காக்கும்படி யார் யாரெல்லாம் அவர் கிருபை காத்திருக்கிறாங்களோ அவங்க மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்மா என்ன செய்து கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நமக்கு அவர் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியா நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியா நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். நம்ம எதை நம்பி இருக்கிறோங்க? சுயபலத்தை நம்பி இருக்கிறோமா? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? கர்த்தரை நம்பி இருந்தோம்னு சொன்னோம்னா கர்த்தர் நிச்சயமாய் நாம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தோம்னா நம்ம மேல் பிரியமாக இருப்பார். நம்முடைய நடைகளையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நம்மளை உயிரோடு காக்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையும் கேடகவுமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 27 பார்க்குறோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 6:3. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். ஆக என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும், என் ஆத்மாவை எல்லாத்திலிருந்து விடுவையும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். ஏன்னா உம்முடைய கிருபை இருக்குது. அந்த கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். என்னை எல்லாவற்றிலிருந்து திருப்பும் ஆண்டவரே. என் ஆத்மாவை விடுவையும் ஆண்டவர். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? மரணத்தில் உம்மை நினைவு கூற மாட்டாங்க, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காலத்தில் அவன் வாழ்ந்தவங்க மத்தியில் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்தான். அதனால தான் கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் தான் நடந்துச்சுன்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமாக இருக்கிறார்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்குறோம். சங்கீதம் 5:5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவரை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். வீம்புக்காரனுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டாங்க. அக்கிரமக்காரர் யாவரையும் நீர் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவங்கள நீர் அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆக நானோ உமது கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் போவேன். கிருபைனா எப்படிப்பட்ட கிருபை? மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் நடந்து கொள்வேன் என்று சொல்லிப்பார். அவருடைய சந்நிதியிலே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறானான். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய வழியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி அவருடைய நீதியிலே நம்மளை நடத்தணும். எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். நான் நீதியில் நடக்கணும்னா என்னுடைய வழியை என் வழியில் செவ்வாய்ப்படுத்தணும். நான் போகிற பாதையில் உம்முடைய வழி எனக்கு செவ்வாய்ப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. ஆக கர்த்தருடைய வழி நம்மை செவ்வாய்ப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்கள் வாயில் உண்மை கிடையாது. அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர் துரோகங்களுடைய திரட்சி நிமிஷம் அவர்களை தள்ளிவிடும். நமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. இந்த 5ஆம் சங்கீதம் முழுவதும் பார்த்திங்கன்னா முதல் காரியங்களெல்லாம் தேவனுக்கும் தனக்கும் உள்ளத காரியங்களை சொல்லி வருவார். கடைசியில் எல்லாரையும் சொல்லும்போது யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்களோ அவங்கள குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனையில் விழுந்து போகும்படி செய்யும். இல்லையா? நீங்கள் நம்ம அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக அந்த இடத்துல விரோதமாக அவன் மனசில் நினச்சான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவனுடைய ஆலோசனையிலே அவன் விழுந்து போகும்படி செய்தார். அப்சலோமன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும், விடுங்க. கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை சூழ்நிலைக்கு பார்க்க நல்லவராக இருக்கிறார். விரோதமாக பேசுகிறவங்க வாயில் உண்மை இல்லாமல் இருக்கும். அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறாங்க. அவங்கள நம்ம மாற்ற முடியாதுங்க. நம்மளை நம்ம மாற்றிக்கலாம். எப்படி? நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்கு பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியினாலே பணிந்து கொள்வேன். அவருடைய கிருபையினாலே உமது ஆலயத்துக்கு போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்களை என்னை விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உன்னுடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன். அப்படி என்ன செய்யலான்னா, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு அவ்விரோதமாக எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். என்னை விரோதமாக எழும்புகிறவர் மேலே நடத்தி உயர்த்துகிறார். எழும்புகிறவர் மேலே உயர்த்துகிறார். கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். நான் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சொல்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தை உங்கள் பேரையும் போட்டு சொல்லுங்கள். ஆண்டவர் சதா காலமும் எனக்கு கிருபை செய்கிறார்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தாவீதுக்கு கிருபை செய்த தேவன் உங்களுக்கும் சதா காலம் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆகிய நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
அவர் அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அதனால தான் கிருபைக்கு ஏன் காத்திருக்கிற மாரி கர்த்தர் பிரியமாக இருக்காரான்னா, அந்த கிருபை அவங்களை என்ன செய்யுதுன்னா என்றைக்கும் அவனை சும்மா இருக்க விட்டுறதே கிடையாதான். அவருடைய கிருபை அவனுக்கு விருதாவாக இல்லை. கர்த்தர் பாராட்டுற கிருபை, நமக்கு பாராட்டுற கிருபை ஒன்றும் விருதாவாகிறதில்லை. அவர் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எடுக்கிற முயற்சிகள், நம்முடைய பிள்ளைகளோட குடும்பத்தில் வாழ்க்கையில் நல்லது ஏற்படணும்னு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவ கிருபை வாய்க்க பண்ணும். தேவ கிருபையினால் நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காக நாம் ஜெயிப்போம். ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்கள் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியங்களுக்காக மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். என்னை பிரித்தெடுத்து என்னை அழைத்த தேவன். தாயின் வயிற்றில் இருந்ததை முதற்கொண்டே நம்மளை பிரித்தெடுத்து அவர் அழைத்த தேவன். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் எருசலேமுக்கு போகாமலும் நம்முடைய குமாரனை புறஜாதி இடத்துல தெரியப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபையாய் அழைக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை பிரித்தெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவருடைய கிருபை, அழைத்த கிருபை. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 4:5-6. நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வயிறாக்க வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, அது அதிகமாய் கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் தாழ்மையுள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேய் பிசாசு எந்த காரியத்தையும் எங்கே வெளியில் போய் தான் விரட்டணுன்றதில்ல. கர்த்தருக்கு விசுவாசமாக இருந்து கீழ்ப்படிங்க, கர்த்தர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2:1-2. என் குமாரனே, நீ இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவையில் மற்றவர்கள் போதிக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. என்னுடைய குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு. நீ அதில் பலப்பட்டினா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக இங்கே பார்க்குறோம், நீ கிறிஸ்து இயேசுவில் மேலே பலப்படுப்பா. எவ்வளோ பலப்பட முடியுமோ அவருடைய கிருபையில் பலப்படு. அப்போ அது போதும். அந்த கிருபை உன்னை தாங்கும், இந்த கிருபை உன்னை நிச்சயமாக நடத்தும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது காரியம், கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற மேல் கர்த்தர் அந்த இடத்துல என்ன வசிக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். எவைகளின் மேல்? கர்த்தருடைய கிருபை, நியாயம், நீதி இவைகளுக்கு செய்கிற கர்த்தரை உணர்ந்து அவரை குறித்தே மேன்மை பாராட்டும்போது கர்த்தர் நம்ம பிரியமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன். இதை நம்ம இடத்தில் காண்பிக்கிற தேவன். ஆக அந்த தேவனுக்குள் நாம் உறுதியாக இருப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவங்களுக்கு வானங்களுக்கு மேன்மையாக வைத்து. ஆக இங்கே பார்க்கிறோம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும், பூமி எல்லா இடத்திலும் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. முதல்ல நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். சங்கீதம் 21:4 முதல். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பொருந்தி இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினேன். ஜனங்கள் சொல்கிறது போல இருக்கும். அவர் உம்மிடத்தில் ராஜாக்கு உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அளித்தீர். யாருக்கு மேன்மையும் மகத்துவத்தையும் கர்த்தர் அளிக்கிறாரோ அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். அவர்களை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கிறேன். உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள். நம்ம மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருள, எனக்கு ஆண்டவர் அருளினான்னு சொல்லுங்கள். மேன்மையும் மகத்துவத்தையும் எனக்கு அருளினார். அவரை என்னை நித்திய மகிழ்ச்சியுள்ள நான் கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன். அவர் எனக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தார். அவருடைய இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் எனக்கு அருளினீர். உம்முடைய நித்திய ஆசீர்வாதம் உள்ளவங்களாக என்னை மாற்றுகிறேன். உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்னை பூரிப்பாக்குகிறேன். கர்த்தருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 19 முதல் 22. சங்கீதம் 62 19-22. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் எனக்கு செய்தீர். தேவனை, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுவீர். ஆக அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணுவீர். என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மை பெருக பண்ணுவீங்க. மறுபடியும் என் வாழ்க்கையில் என்னை தேற்றுவீங்க. நான் அநேக ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பேன். என் தேவனை, என் வீணை கொண்டு உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனை உயர்த்தி பாடுகிற அந்த நிலைப்பாடு அங்கே இருக்கிறது. என் மேன்மை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீதிமொழிகள் 4:7-8. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானமே முக்கியம். ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து. அந்த ஞானத்தை நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை கனம் பண்ணும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு காரியம் பார்க்குறோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எது மேன்மைங்க? தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதருடைய அனுபவங்கள் வேறு. அவர் எழுதும் பொழுது எவ்வளோ அழகாக எழுதுகிறார். நான் தீமை செஞ்சு நான் பாட அனுப்பிச்சா ஒன்றும் இல்லை, ஆனால் நன்மை செய்து நான் பாட அனுப்பது தேவனுக்குள்ள எனக்கு மேன்மையாக இருக்கும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1:4 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தினுடான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உண்டான உலகத்துக்கு கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு கர்த்தருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரினாலே மேன்மையான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 2:6. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தாலே போதும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பல மடங்கு அது பெரியது. அது இருந்தாலே போதும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அதுக்கு மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இதை அறிந்து கொள்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறார். நீங்கள் அதை பற்றி விளங்கலை, அதை பற்றி ஒரு விளக்கம் தெரியலன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இப்போ அவனுடைய போதவரிடத்தில், வேத வல்லுநர்களிடத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு விளங்க செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று அந்த அனுபவத்தை எனக்கும் தாங்கன்னு கேளுங்க. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையுமான நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. பரலோகத்தில் எப்படி இருக்குதா? அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் நமக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீங்க. ஆஸ்திகளை கடவுளுக்கென்று நம்ம கொடுக்குறதா இருக்கிறோம். ஏன் என்று சொன்னார், பரலோகத்தில் அதிலும் மேன்மையானதும் நிலையானதுமான சுதந்திரம் மேலே இருக்குது. இங்கே இருக்கிற பணங்கள், இங்கே இருக்கிற ஆஸ்திகள், சொத்து பத்துகள் நம்மோடு கூட வரப்போகிறது கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் அடுத்த நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு போகும்போது பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையானதுமான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:7. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா அவருடைய கிருபை எனக்குள்ளே இருக்குது. அவருடைய கிருபை என் கூட இருக்கிறதுனால இனி என் பலவீனத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன், சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன்றாரு. எனக்கு கண்ணு தெரில, பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்குது, இந்த அளவுக்கு நான் என் வேலையெல்லாம் செய்ய முடியுது, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியுது என்று பவுல் மேன்மை பாராட்டுகிறார். என் பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு பார்த்தோம். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். முதலாவது காரியம், மனுஷனுடைய நடைகளின் மேலே கர்த்தர் நல்ல மனுஷனுடைய நடைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 3 காரியங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெயிப்போம். இதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்தினுடைய சமூகத்தினர் வருகிறோம். ஆண்டவரை, நாங்கள் உண்மையாய் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்பா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த முதலாவது காரியம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னது போல என்னுடைய நடைகள் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, நான் நடக்கிற நடைகள், பாதைகள் நம்முடைய பாதைகளாக இருக்கட்டும். அது உண்மை பிரியப்படுத்துகிற பாதையாக இருக்கட்டும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய கிருபைக்கு நான் என்னென்றைக்கு காத்திருக்க எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நான் என்னென்றைக்கு உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்க எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபையில் நிலைத்திருக்கும்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதோடு மாத்திரமில்லப்பா, உங்களுடைய உண்மை குறித்த மேன்மை பாராட்டுது. நான் என்பது என் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆக நான் உண்மை குறித்த மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரே, உண்மை தவிர வேறு யாரை, எந்த மனுஷனையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இனி உண்மை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். நீர் என்னை பிரியமாக இருக்கிற ஸ்தோத்திரம். நீர் என்னை பிரியமாக இருக்கிறபடினா என் குடும்பம் செழித்திருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். அந்த நிலை இதன்படி வாழ கிருபை செய்யும்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசிரியர் துதிக நமக்கு மேலாமல் கேர் எடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகரும் பெருமாகி இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல மனுஷனுடைய நடைகளின் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இது 3லும் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை தேவன் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென்.